ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யார் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு திருடனுடைய கத்திக்குத்துக்குள்ளான நடிகர் ஷைப் அலிகான் இருக்கார் இல்லையா. இப்போ அவங்க பாட்டி பண்ண ஒரு சின்ன தப்பு கிடையாது, பெரிய தப்புனால பார்த்தோம் அப்படின்னா பெரிய லாஸ் அப்படின்றத சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கான சொத்து அப்படின்றத அவர் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பாட்டி வந்துட்டு பார்த்தோம்னா 1950s பண்ண ஒரு தப்பு அப்படின்றது 2025 வந்துட்டு அவருடைய 15,000 கோடி ரூபாய்க்கான சொத்து அப்படின்றத முடக்கிறதுக்கு முக்கிய காரணமா மாறி இருக்கு. என்னப்பா சொல்றேன், 1950 பண்ண தப்புக்கு இப்போ எப்படி வந்து சொத்தை முடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதைத்தான் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது ஷைப் அலிகானை சுற்றி, அதை தாண்டி ஷைப் அலிகானுக்கு எங்கெங்க என்னென்ன மாதிரியான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ இதே மாதிரி அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷைப் அலிகான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹிந்தியில் பிஸியான ஆக்டர் மட்டும் கிடையாது, பட்டோடி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய நவாப் குடும்பத்தினுடைய வாரிசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான 1000 கோடிக்கணக்கான சொத்துக்கள் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கு. ஷைப் அலிகானே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது பிறந்து வளர்ந்ததே அரண்மனை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான் இந்த பட்டோடி குடும்பம் அப்படின்றது. ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு வாரிசாக இருக்கக்கூடிய ஷைப் அலிகானுடைய சொத்துக்கள் தான் இப்போ அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இனி அந்த 15,000 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றத ஷைப் அலிகான் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா திடுதிப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போனோம். இந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்த மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம், டீட்டெயிலாக கேட்டால் தான் புரியும். ஸோ ஃப்ளாஷ்பேக்கு ரெடியா போவோம். ஃப்ளாஷ்பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கதை எங்கே முடியுது, அதாவது ஆரம்பிக்கிறது அதுதான், முடியறதும் அதுதான். ஸோ யார் வந்துட்டு கடைசி நவாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டோடி குடும்பத்தினுடைய கடைசி நவாப்பா ஹமிதுல்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த ஹமிதுல்லா கான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 3 பெண்கள் இருக்காங்க. முதல் பொண்ணு பேர் வந்துட்டு ஹபிதா சுல்தான், 2வது பொண்ணு வந்துட்டு சதிஜா சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூத்த பொண்ணான ஹபிதா சுல்தான் 1950 இவங்க தப்பு பண்ணதுனால தான் வந்துட்டு ஷைப் அலிகான் இன்னைக்கு சொத்துக்களை இழக்கிறாரு. 1950 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்றது வரும்போது அவங்க பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. அதனால அவங்க பாகிஸ்தான் போனதுனால இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய வாரிசா பார்த்தோம் அப்படின்னா சஜிதா சுல்தான் அனௌன்ஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தான் ஷைப் அலிகானுடைய அஃபிஷியல் பாட்டி. அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாட்டியினுடைய அக்கா, அதனால் அவங்களும் பாட்டி முறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி சஜிதா சுல்தான் வந்துட்டு இங்கே வாரிசாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இப்திகார் அலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயரை கல்யாணம் பண்ணுறாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் பார்த்தோன்னா மன்சூர் அலிகான் பட்டோடி அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இவர் தேவையில்லாமல் கதைக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மன்சூர் அலிகான் பட்டோடி தான் வந்துட்டு நம்ம ஷைப் அலிகானுடைய அப்பா அப்படின்னே சொல்லலாம். ஸோ மன்சூர் அலிகான் பட்டோடிக்கும் ஷர்மிளா தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட்ரஸ்க்கும் பிறந்த பையன் தான் ஷைப் அலிகான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கையே ரொம்பவே வெல்த்தியான ஒரு வாழ்க்கையாக தான் போய்கிட்டு இருக்கு. ரிச்சில் பாண்ட் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றத வாழ்றாரு. அப்பப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரண்மனைக்கு போகிறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த அரண்மனையில் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே க்ளோஸான இடங்கள்ல அந்த அரண்மனையும் ஒன்று. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு 2014 கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு அப்படின்றத போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நவாப் குடும்பத்தினுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் முடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், இதுக்கு என்ன காரணம், எதனால் வந்துட்டு முடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்கள் பாட்டியோடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது சஜிதா சுல்தானுடைய அக்கா அபிதா சுல்தான் இருக்காங்க இல்லையா, அவங்க 1950 வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போனதுனால இதை வந்துட்டு எதிரி சொத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். எதிரி சொத்தை வந்துட்டு அரசாங்கம் கைப்பற்றுறதுக்கு, அதுவும் மத்திய அரசாங்கம் கைப்பற்றுறதுக்கு முழு உரிமை அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இதை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஷைப் அலிகான் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி போனது எங்கள் பாட்டியுடைய அக்கா, அதுக்கு எங்கள் சொத்தையும் ஏன் சேர்த்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 2050 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை அப்படின்றது வந்துட்டு விதிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய சொத்துக்களை வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 2016 மறுபடியும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே சொத்துக்களை தான் நாங்கள் வந்துட்டு எதிரி சொத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாது இல்லையா, பட் அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டோடி குடும்பத்தை சேர்ந்த நவாப்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே வந்துட்டு அந்த சொத்துல உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அரசாணையை வெளியிடுறாங்க. அதாவது அந்த சொத்து வந்துட்டு இனிமேல் நாட்டுக்கு சொந்தமானது தான்,
அதாவது இப்படி சொன்னதை இப்படி சுற்றி இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதை ஓ, நீ அப்படி வரியா? வந்துட்டு நவாப்கள் யாருமே, அதாவது ஷயீப் அலி கான் உட்பட யாருமே, வாரிசுகள் யாருமே வந்துட்டு உரிமை கோர முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அந்த கேஸ் வந்துட்டு போனதுனால 2024 என்ன பண்றாங்கன்னா, ஷயீப் அலி கான் முன்னாடி வாங்கி வச்சிருந்த அந்த ஸ்டே ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிரேக் பண்றாங்க. மறுபடியும் வந்துட்டு அதை கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஸோ ஷயீப் அலி கான் மறுபடியும் கேஸ் போட்டாலும் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு இறுதி முடிவு அப்படின்றது. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள வேணா ஷயீப் அலி கான் இருக்கார் இல்லையா, 10லேருந்து 15 நாளுக்குள்ள வேணா அவர் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான நிவாரணம் அப்படின்றது அவருக்கு தேவைப்படுதோ அதை கவர்மெண்ட் கிட்ட பேசி வேணா அந்த நிவாரணம் இருக்கு இல்லையா, லைக் முடக்கிறது என்னமோ அவருடைய சொத்துக்களை, அவருடைய பரம்பரை சொத்து அப்படின்றத வந்துட்டு அவங்க முடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுக்கு அவரையே போயிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வேணால் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஏதாவது நிவாரணம் அப்படின்றத வாங்கிக்கங்க, இல்லைனா தீர்ப்பாயத்தில் போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு அப்படின்றத பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15 நாள் கேப்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷயீப் அலி கான் இருக்கார் இல்லையா, ஷயீப் அலி கான் கத்தி குத்துக்கு உள்ளாகிறாரு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வாரமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பெட்டில் இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே கொடுக்கப்பட்ட டைம் அப்படின்ற அந்த 15 நாள் இருக்கு இல்லையா, அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுனால அவர் மேல்முறையீடு அப்படின்றதும் பண்ணலை. அதனால் இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் மாவட்ட நிர்வாகம் இருக்கு இல்லையா, மாவட்ட நிர்வாகத்தை வச்சு அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்கள், அதாவது அந்த 15,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கைப்பற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போதான் ஒரு சில டவுட் அப்படின்றதையும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது 15 நாள் டைம் கொடுத்ததுக்குள்ள ஷயீப் அலி கான் கத்தி குத்துக்கு உள்ளாகிறாரு, அப்போ உண்மையா என்ன நடக்குது, உண்மையாவே யாருன்னே தெரியாத திருந அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷயீப் அலி கானை குத்துறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா அவர் அந்த 15 நாளுக்குள்ள எதுவும் அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் அப்படின்றது எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏதாவது எப்படி சொல்றது, லைக் ஏதாவது கொலை முயற்சிகள் அப்படின்றது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விவாதம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நாடு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 1000-2000க்கே கொலைகள் அப்படின்றது அசால்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா சொத்து அப்படின்றத கைப்பற்றுறதுக்காக ஏதாவது வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப பெரிய ஒரு விவாதமே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஷயீப் அலி கானுடைய பாட்டியினுடைய அக்கா பண்ண ஒரு தப்பு அப்படின்றதுக்கு ஷயீப் அலி கானுடைய 15,000 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றத அரசாங்கம் முடக்க நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.